மயிலம் தொகுதியினுடைய வேட்பாளர் சி.வி. சண்முகம் எம்பி, முன்னாள் அமைச்சர் ஏன் விழுப்புரத்துலேருந்து போனார் அப்படின்ற கேள்வியோடு அங்கே எதிர்க்க திமுக கூட்டணியில் தேமுதிக எல். வெங்கடேசன் முன்னாள் எம்எல்ஏ, நாம் தமிழரில் விஜய் விக்ரம், தாவேக்கால விஜய். அதிமுகவின் நட்சத்திர வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் இந்த முறை மயிலம் தொகுதியை தேர்ந்தெடுத்துள்ளார். ஏற்கனவே 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சி.வி. சண்முகம் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். மயிலம் தொகுதியை பொறுத்தவரை 2011 அதிமுக, 2016 திமுக, 2021 பாமக வென்றுள்ளன. நடப்பு தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் பாமக இடம்பெற்றுள்ளதால் மயிலம் தொகுதி அதிமுகவுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தொகுதியில் சி.வி. சண்முகத்தை எதிர்த்து தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ எல். வெங்கடேசன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் விஜய் விக்ரம், தாவேக சார்பில் விஜய் நிரஞ்சன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். எல்வி அப்படிம்பாங்க அவர், எல். வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் அந்த தேமுதிக மாவட்ட செயலாளராக இருந்தார். அவரும் அதே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு பேஸ் வச்சிருக்கிறாப்புல. ஆனால் எதிர்த்து நிற்கிற சி.வி. சண்முகம் விழுப்புரத்துலேருந்து பக்கத்து தொகுதியாக இருந்தாலும் கூட இவர் அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிங்கும்போது கடுமையான போட்டியை கொடுப்பார். சி.வி. சண்முகத்திற்கு ஒரு பெரிய அங்கே ஒரு பேர் இல்லை, கட்சிக்குள்ளேயே பெருசாக இல்லை. சமீபத்தில் ஒரு நகரச் செயலாளர் விழுப்புரம் நகரச் செயலாளர் ரிசைன் பண்ணார். அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போனார், என்னை சாதி ரீதியாக ஒதுக்குறாங்கலாம் சொல்லிட்டு போனார். அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். இல்லை, அங்கே ரெட்டலை விசஸ் உதயசூரியன் அப்படின்றதும் ரெட்டலை விசஸ் தேமுதிகவுடைய சிம்பல். தேமுதிகவுக்கு அங்கே ஒரு பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது, அதில் மாற்று கருத்து இருக்குது. தேமுதிக அங்கே ஒரு பேஸ் இருக்குது. அதோட சேர்த்து அதிமுகவுக்கான ஓட்டும் இந்த பக்கம் சேர்றப்ப சி.வி. சண்முகம் மேல் உள்ள ஒரு இமேஜ், இதெல்லாம் அவர் எல்விக்கு கொஞ்சம் வாய்ப்பு. நிச்சயமாக எல்வி தோப்பார், சி.வி. சண்முகம் ஜெயிப்பார். ஃபுல்லாக மயிலம் தொகுதி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். தொகுதி ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவர் ஏன் விழுப்புரத்தை விட்டு இங்கே மாறி வந்தாலும் விழுப்புரத்தில் தாவேக்கா ஓட்டு பிரிக்கிறது ரொம்ப கண்ணா பின்னான்னு இருக்குது. இது ஷுவர் ஷாட் விக்டரி. அது இன்னொரு எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும் போது அதுக்காக தான் இந்த தொகுதி வந்திருக்காரு. ஈஸியாக ஜெயிச்சவர். தாவேக்காவோட ப்ரெசன்ஸ் இங்கே இல்லை. ஸோ அதனால் வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிது. அதே மாதிரி இவர் சொன்ன இந்த தேமுதிகவோட ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு, தேமுதிக கட்சி மட்டும்தான் திமுக ஓட்டர் கூட்டணி வச்சிருக்கு. தேமுதிக ஓட்டர்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ். அவங்க சாதகமாக ஓட்டு போட்டதே கிடையாது. ஸோ அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காதுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.